ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. நம்மாழ்வார் திருவாய்மொழி. பாசுரம் தான் அல்லது உருவே 154. பாசுரம் தான் அல்லது உருவே 154. 4ஆம் பாசுரத்தில் ஆழ்வார் எதிர்பாராமல் சிருஷ்டி முதலான பல முயற்சிகளை மேற்கொண்டு என்னை கவர்ந்த எம்பெருமானை நான் வேண்டாம் என்று சொன்னாலும் தன் தௌசீல்யத்தால் எளிமையால் என்னை போக விட மாட்டார் என்று எண்ணி உறுதியாகிறார். அதைத் தொடர்ந்து ஆழ்வார் பகவானின் உறவை ஏற்றுக்கொள்கிறார். ஆன்மீகம் மற்றும் பொருள் இரண்டையும் கட்டுப்படுத்துபவர் மற்றும் எதிர்பார்ப்பு இல்லாதவர். சீலம், எளிமை போன்ற தனது அருள் குணங்களால் என்னை கவர்ந்து எனக்கு எஜமானரானார். 4வது பாசுரம் கேட்டால் இது பகவானின் இயல்பு. இப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஆழ்வார் நாம் வெளியேற முயற்சித்தாலும் உரிமையாளர் நம்மை விட்டு விடுவாரா என்கிறார். எந்த எதிர்பார்ப்புமின்றி சிருஷ்டி முதலான பல முயற்சிகளை மேற்கொண்டு என்னை கவர்ந்த எம்பெருமான் நான் வேண்டாம் என்று சொன்னாலும் தன் சௌசீல்யத்தால் எளிமையால் என்னை போக விட மாட்டார் என்கிறார் ஆழ்வார். 4ஆம் பாசுரத்தில் ஆழ்வார் எதிர்பாராமல் சிருஷ்டி முதலான பல முயற்சிகளை மேற்கொண்டு என்னை கவர்ந்த எம்பெருமானை நான் வேண்டாம் என்று சொன்னாலும் தன் சௌசீல்யத்தால் எளிமையால் என்னை போக விட மாட்டார் என்று எண்ணி உறுதியாகிறார். அதைத் தொடர்ந்து ஆழ்வார் பகவானின் உறவை ஏற்றுக்கொள்கிறார். ஆன்மீகம் மற்றும் பொருள் இரண்டையும் கட்டுப்படுத்துபவர் மற்றும் எதிர்பார்ப்பு இல்லாதவர். சீலம், எளிமை போன்ற தனது அருள் குணங்களால் என்னை கவர்ந்து எனக்கு எஜமானரானார். 4வது பாசுரம் கேட்டால் இது பகவானின் இயல்பு. இப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஆழ்வார் நாம் வெளியேற முயற்சித்தாலும் உரிமையாளர் நம்மை விட்டு விடுவாரா என்கிறார். பல முயற்சிகளை மேற்கொண்டு என்னை கவர்ந்த எம்பெருமான் நான் வேண்டாம் என்று சொன்னாலும் தன் சௌசீல்யத்தால் எளிமையால் என்னை போக விட மாட்டார் என்கிறார் ஆழ்வார். பாசுரம் தான் ஓர் உருவே தனி வித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரும் முற்றுமாய் தான் ஒரு பெருநீர் தன்னுள்ளே தொற்றி அதன் உள் கண் வளரும் வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தன் எம்பெருமானே. தான் ஓர் உருவே தனி வித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரும் முற்றுமாய் தான் ஒரு பெரு நீர் தன்னுள்ளே தொற்றி அதன் உள் கண் வளரும் வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தன் எம்பெருமானே. சத் என்ற வார்த்தையால் குறிக்கப்பட்ட பகவான் ஒருமை திறமையான காரணமாக இருப்பது, விதை பொருள் காரணமாக இருப்பது, அவரது சங்கல்பத்திலிருந்து சபதம். தேவதாஸ் ஆனார். பிரம்மா, ருத்ரா, இந்திரா, ரிஷிகள், பல ஜீவாத்மாக்கள், மனித வடிவங்கள், விலங்கு, தாவரம் வடிவங்கள் மற்றும் அனைத்து வடிவங்கள். எம்பெருமான் தனக்குள்ளேயே ஒரு தனியான காரண பெருங்கடலை உருவாக்கி அந்த சமுத்திரத்தில் பிரம்மா மற்றும் பலரை உருவாக்க படுத்து கொண்டார். பரமபதத்தில் ஆன்மீக மண்டலம் பரமபதத்தில் மீன்ஸ் ஆன்மீக மண்டலம் வசிப்பவரும் நித்திய சூரிகளை நித்திய முக்தி பெற்ற ஆத்மாக்கள். நித்திய சூரிகள் மீன்ஸ் நித்திய முக்தி பெற்ற ஆத்மாக்கள். கட்டுப்படுத்தவருமான அற்புதமான குணங்கள் மற்றும் செயல்கள் கொண்ட எம்பெருமானே எனது எஜமானர். சத் என்ற வார்த்தையால் குறிக்கப்பட்ட பகவான் ஒருமை திறமையான காரணமாக இருப்பது, விதை பொருள் காரணமாக இருப்பது, அவரது சங்கல்பத்திலிருந்து சபதம். தேவதாசானார். பிரம்மா, ருத்ரா, இந்திரா, ரிஷிகள், பல ஜீவாத்மாக்கள், மனித வடிவங்கள், விலங்கு, தாவரம் வடிவங்கள் மற்றும் அனைத்து வடிவங்கள். எம்பெருமான் தனக்குள்ளேயே ஒரு தனியான காரண பெருங்கடலை உருவாக்கி அந்த சமுத்திரத்தில் பிரம்மா மற்றும் பலரை உருவாக்க படுத்து கொண்டார். பரமபதத்தில் ஆன்மீக மண்டலம் வசிப்பவரும் நித்திய சூரிகளை நித்திய முக்தி பெற்ற ஆத்மாக்கள். கட்டுப்படுத்துபவருமான அற்புத குணங்கள் மற்றும் செயல்கள் கொண்ட எம்பெருமானே எனது எஜமானர். குறிப்பு: எந்த ஒரு பொருளுக்கும் பொதுவாக 3 வகையான காரணங்கள் விளக்கப்பட்டுள்ளன. உபாதான காரணம், பொருள் காரணம், இது திறமையான காரணம், இது பொருளாக மாறியது. பொருள் காரணம், இது பொருளாக மாறியது. நிமித்த காரணம், திறமையான காரணம், மாற்றத்தை ஏற்படுத்தியது.
குறிப்பு. எந்த ஒரு பொருளுக்கும் பொதுவாக 3 வகையான காரணங்கள் விளக்கப்பட்டு உபாதான காரணம், பொருள் காரணம் விளக்கப்பட்டுள்ளன. உபாதான காரணம், பொருள் காரணம். இது பொருளாக மாறியது. நிமித்த காரணம், திறமையான காரணம், மாற்றத்தை ஏற்படுத்தியது. பொருள் காரணம், இது பொருளாக மாறியது. நிமித்த காரணம், திறமையான காரணம், மாற்றத்தை ஏற்படுத்தியது. சககரி காரணம், துணை காரணம். சககாரி காரணம், துணை காரணம். உருவாக்கத்திற்கு பயன்படுத்தப்படும் கருவிகள். உருவாக்கத்திற்கு பயன்படுத்தப்படும் கருவிகள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பானை செய்யப்படும் போது மண்பொருள் காரணமாகும். ஒரு பானை செய்யப்படும் போது மண்பொருள் காரணமாகும். குயவன் ஆசை, விருப்பம், திறமையான காரணம். தடியும் சக்கரமும் கருவியாக்க காரணம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பானை செய்யப்படும் போது மண்பொருள் காரணமாகும். குயவன் ஆசை, விருப்பம், திறமையான காரணம். தடியும் சக்கரமும் கருவியாக்க காரணம். தான் ஓர் உருவே தனி வித்தாய். இந்த சொற்றொடர் சாந்தோக்கிய உபனிஷத் 6.2.1 விளக்குகிறது. தான் ஓர் உருவே தனி வித்தாய். இந்த சொற்றொடர் சாந்தோக்கிய உபனிஷத் 6.2.1 விளக்குகிறது, பொருந்துகிறது. சாதவே சோம்ய இதாமக்ர அச்சிதே ஏகம் ஏவ அத்வித்யாம். சாதேவ சோமய இதாமக்ர அச்சிதே ஏகம் ஏவ அத்வித்யாம். ஓ ஸ்வேதகேது தான் இந்த சிருஷ்டிக்கு முன் ஓமப்னாம் என்று அழைக்கப்பட்ட சிருஷ்டியை அருந்த தகுதியுடையவர். ஓ ஸ்வேதகேது தான் இந்த சிருஷ்டிக்கு முன் ஓமப்னாம் என்று அழைக்கப்பட்ட சிருஷ்டியை அருந்த தகுதியுடையவர். பெயரும் வடிவமும் இல்லாததால் ஒருமையாக இருந்தது. அதற்கு வேறு அடிமூலக்கூறு இல்லாததால் இங்கே 3 சொற்கள் சாதேவா ஏகமேவ அத்வித்யம். ஓ ஸ்வேதகேது தான் இந்த சிருஷ்டிக்கு முன் ஓமப்னாம் என்று அழைக்கப்பட்ட சிருஷ்டியை அருந்த தகுதியுடையவர். பெயரும் வடிவமும் இல்லாததால் ஒருமையாக இருந்தது. அதற்கு வேறு அடி மூலக்கூறு இல்லாததால் இங்கே 3 சொற்கள் சாதேவா ஏகமேவ அத்வித்யம். பிரம்மத்தின் தனித்துவமான தன்மையை குறிப்பிடுகின்றன. மேலும் பிரம்மம் என்பது படைப்புக்கான 3 வகையான காரணங்களை குறிக்கிறது. வித்து, விதை, காரணம் என்பது தன் வித்து, ஒரு வித்து மற்றும் தனி வித்து என்று படிக்க வேண்டும். தான் என்பது வேறு எந்த உபாதான மூலப்பொருள் இல்லை என்பதை குறிக்கிறது. சித், ஆத்மாக்கள். அச்சித், பொருள் சூழ்ம நிலையிலுள்ள பிரம்மத்தின் உடலானது மூலப்பொருள் அல்லது என்பது படைப்பில் கூடுதல் கருவிகள் இல்லை என்பதை குறிக்கிறது. பிரம்மத்தின் அழிவு, சக்தி போன்றவை கருவிகள். பிரம்மத்தின் அறிவு, சக்தி போன்றவை கருவிகள். பிரம்மத்தின் தனித்துவமான சாதேவா ஏகமேவ அத்வித்யம் பிரம்மத்தின் தனித்துவமான தன்மையை குறிப்பிடுகின்றன. மேலும் பிரம்மம் என்பது படைப்புக்கான 3 வகையான காரணங்களை குறிக்கிறது. வித்து, விதை, காரணம் என்பது தன் வித்து, ஒரு வித்து மற்றும் தனி வித்து என்று படிக்க வேண்டும். தான் என்பது வேறு எந்த உபாதான மூலப்பொருள் இல்லை என்பதை குறிக்கிறது. சித், ஆன்மாக்கள். சித் மீன்ஸ் ஆன்மாக்கள். அச்சித், பொருள் சூழ்ம நிலையில் உள்ள பிரம்மத்தின் உடலானது மூலப்பொருள். ஆன்மாக்கள். சித் மீன்ஸ் ஆன்மாக்கள். அச்சித், பொருள் சூழ்ம நிலையில் உள்ள பிரம்மத்தின் உடலானது மூலப்பொருள். அல்லது என்பது படைப்பில் கூடுதல் கருவிகள் இல்லை என்பதை குறிக்கிறது. அல்லது என்பது படைப்பில் கூடுதல் கருவிகள் இல்லை என்பதை குறிக்கிறது. பிரம்மத்தின் அறிவு, சக்தி போன்றவை கருவிகள். தானி என்பது படைப்பதற்கு கூடுதல் தூண்டுதல் இல்லை என்பதை குறிக்கிறது.
பிரம்மம் மட்டுமே தூண்டுபவர் மற்றும் அவரது சங்கல்பம் சபதம் படைப்புக்கான தூண்டுதலாகும். உரு என்பது அழகை குறிக்கிறது, அதாவது பிரம்மம் அழகாக 3 வகையான காரணங்களாக இருப்பது. தானி என்பது படைப்பதற்கு கூடுதல் தூண்டுதல் இல்லை என்பதை குறிக்கிறது. பிரம்மம் மட்டுமே தூண்டுபவர் மற்றும் அவரது சங்கல்பம் சபதம் படைப்புக்கான தூண்டுதலாகும். உரு என்பது அழகை குறிக்கிறது, அதாவது பிரம்மம் அழகாக 3 வகையான காரணங்களாக இருப்பது. தன்னில் மூவர் முதலாய. தன்னில் மூவர் முதலாய. 2 explanations are given here. First, Bhagavan is explained as the primary deity among Brahma, Vishnu, Rudra. Just like Sri Rama was born amidst Ishvaku clan descendants and is counted along as one of them, and just like Krishna was born in the Yadava clan and was counted amongst them, Bhagavan too was born in between Brahma and Rudra and was counted as one among the Trimurtis, 3 deities. Yet he remains with his distinct qualities, protects everyone, and also performs creation, annihilation, being the Antaryami for the other. Tannil Mover Mudalaya. 2 explanations are given here. First, Bhagavan is explained as the primary deity among Brahma, Vishnu, Rudra. Just like Sri Rama was born amidst Ishvaku clan descendants and is counted along as one of them, and just like Krishna was born in the Yadava clan and was counted amongst them, Bhagavan too was born in between Brahma and Rudra and was counted as one among the Trimurtis, 3 deities. Yet he remains with his distinct qualities, protects everyone, and also performs creation, annihilation, being the Antaryami for the other 2. Second, Tannil is explained as dependent on him. As explained in Narayana Anuvakam, Sa Brahma, Sasivas, Sendras, Sokshara, Parameswarat. That Bhagavan is the Antaryami of Brahma, Rudra, Indra. He is a sinless, supreme and fully independent, untouched by karma. So here mover is explained as Brahma, Rudra and Indra. Second, Tannil is explained as dependent on him. As explained in Narayana Anuvakam, Sa Brahma, Sasivas, Sendras, Sokshara, Parameswarat. That Bhagavan is the Antaryami of Brahma, Rudra, Indra. He is sinless, supreme and fully independent, untouched by karmas. So here mover is explained as Brahma, Rudra and Indra. ஆழ்வார் எம்பெருமான் திருவடிகளே சரணம்.